ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் லேர்ன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் லெஃப்ட் மிடில் ரைட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி இந்த ஒரு செல்லில் இருந்து ரைட் மிடில் லெஃப்ட் இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கற்றுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஃபார்முலா எப்படி அப்படின்னா, இப்போ இந்த மொத்தமாக ஒரு செல்லில் இந்த வேர்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். இதில் வந்துட்டு நான் ரைட்னா இந்த சைடு இருந்தால் வரும். ரைட்டில் இந்த சேனல் தி சேனல்ன்றதை மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நினைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லெட்டர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு ஈக்குவல் டு ரைட் ஓப்பன் ப்ராக்கெட். இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த என்ன ஃபங்க்ஷன்ஸ்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஃபார்முலாஸ் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிங்கனாலே அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன செலக்ட் பண்ணணுன்றது வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுன்றது வந்து நம்ம எந்த செல்லிலேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓகே, இதை கிளிக் பண்ணியாச்சு. கமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை கேரக்டர்ஸ் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும், ரைட்லேருந்து எத்தனாவது கேரக்டர்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது கேட்குது. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 11 லெட்டர்ஸ், ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் 11 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தி சேனல்ன்றது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இதான் அந்த ஃபார்முலாஸ். இது வந்து நீங்கள் ஒரு சின்ன செல்லுக்கு மட்டும் இல்லை, ஒரு நிறையா டேட்டாஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 லெட்டர்ஸ் லாஸ்ட்டில் இருக்க அந்த 3 லெட்டர்ஸ் இல்லை லாஸ்ட்டில் இருக்க ஒரு 5 லெட்டர்ஸ் மட்டும் எல்லா செல்லுமே வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணி காப்பி பண்ணி எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா செல்லில் உள்ள இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வந்துடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிடில் ஃபார்முலா எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு சென்டரில் அதாவது இத்தனாவது லெட்டர்ஸில் இருந்து மட்டும் உங்களுக்கு 5 லெட்டர்ஸ் 6 லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, மிடில் இருக்கிறத மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து நான் சொல்கிறேன், ஈக்குவல் டு MID வரைக்கும் தான், ஓப்பன் ப்ராக்கெட். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா டெக்ஸ்ட்டு வந்து எந்த டெக்ஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம், எந்த செல்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா ஸ்டார்ட் நம்பர், மிடில் வந்து இந்த ஸ்டார்ட் நம்பர் மட்டும் கேட்கும் எக்ஸ்ட்ரா. ஸ்டார்ட் நம்பர் வந்து மிடில் எந்த லெட்டர்ஸ் எந்த கவுண்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத வந்து எந்த நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத கேட்குது. நமக்கு இந்த சப்ஸ்கிரைப்ன்றதை வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா இது வந்து 8வது லெட்டராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ 8வது லெட்டர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அதுலேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எத்தனை நம்பர் கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது கேட்குது. சப்ஸ்கிரைப்ன்றது வந்து 9 லெட்டர்ஸாக இருக்குது, ஸோ 9, ஓகேங்களா? தென் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்ன்றது வந்து மிடில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப்ன்றது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு நிறையா செல்ஸ் இருக்குது, நிறையா ஒரு டேட்டாவே இருக்குது, அதில் வந்துட்டு நேம்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து நான் மிடில் நேம் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும், எல்லா கஸ்டமருக்கும் மிடில் நேம் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும், தனியாக வேணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சைட்லேருந்து வரும். இந்த சைடில் இருந்துட்டு நீங்கள் இந்த ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ன்றதை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு சேம் தான், ஈக்குவல் டு லெஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இதுக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சு. ரைட்டுக்குள்ள அதே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபஸ்ட் எடுத்து டெக்ஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்பர்ஸ் 16 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 16 வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ன்றதை மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ரைட் மிடில் லெஃப்ட்டுக்குரியது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது வந்து நான் உங்களுக்கு சின்னதாக எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் முக்கியமானதில் டேட்டாஸில் வந்து உங்களுக்கு இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாஸ்க்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக சொல்லித்தரேன். இதுலேயே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறையா ஃபார்முலாஸ் VLOOKUPக்கு வேறு நிறையா பெரிய ஃபார்முலாஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக சென்டரில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா?
ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த இது சொல்லித்தரப்போ கண்டிப்பாக ரைட்டு, மிடில், லெஃப்ட்டு வந்து உங்களுக்கு எப்படின்றது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.